அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பிறக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருவார். ஆக இந்த மாதம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குற போது, கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் இருக்கிறது. வருமானங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது, அதற்கு மேலே செலவினங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பொருளாதாரம் நல்லா இருந்தால் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்கே, வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் பெருசாக ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது இல்லாமல் எதுவுமே இல்லை, எனக்கு லோனே இல்லைங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க, ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்ஸ்லாம் போகும்போதெல்லாம் கவனமாக போங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா பண்ணுங்க. இதெல்லாம் இந்த மாதம் அட்வான்ஸாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பெரிய லெவலில் எந்த முயற்சிகளும் வேண்டாம். லைஃப்பில் உங்களுக்கான ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகாத மாதமாக இது இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வர்றதில் சின்ன சின்ன தடைகள். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. ஏதாவது எதிர்பாராத பயணம், அந்த பயணத்திலையுமே தடைகள், இளைய சகோதர சகோதரிகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களாலும் மன வருத்தங்கள், இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஆக இந்த மாதம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆக இந்த மாதம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை சிந்தனையோடு இருங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏதாவது அக்ரிமெண்ட் போகிறதுக்கோ சைன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம். ஒரு பக்கம் புதிய முயற்சியில் பெரிய லெவலில் வேண்டான்னு சொல்கிறேன், இன்னொரு பக்கம் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் வாங்கலான்னு சொல்கிறேன். நீங்கள் இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸையும் கவனிங்க. ப்ராப்பர்ட்டினாலே செவ்வாய் உங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள், லேண்டு வாங்குறதுக்கு, வீடு வாங்குவதற்கு, ஆர் எடிபிலிட்டி ஹவுஸ் கட்டின வீடை வாங்குவதற்கு ஒரு சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். ஆக இந்த காலங்களில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஹையர் ஸ்டடியுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக அம்மாவால் ஏதாவது காரியம் ஆகணும், அம்மாவால் நன்மையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயத்துக்கு தகுந்த மகசூல் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள் உண்டு. அவர்களெல்லாம் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க
இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னு ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதத்தில் அதுக்கான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் அதுக்காக பெருசாக ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்கள். பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங்கில் பண்ணுறது அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறது, இது எல்லாமே இந்த மாதம் சுமாராகவே இருக்குது. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலம். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதமாக இருக்கிறதுனால பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சியில் அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங்கில் அல்லது நீங்கள் லாட்ரி ரேஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், அது எல்லாமே நமக்கு கொஞ்சம் சுமாராகவே இருக்குது. ஸோ பப்ளிசிட்டி இருக்கே ஒழிய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ப்ரொஃபஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல, வேலை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் நீங்கள் ஏதாவது ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. கம்பெனி மாறணும், மாறுங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், தாராளமாக பேப்பர் போடுங்க. இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதத்தில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கெரியரில் ஜாபில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரெக்கக்னைஸ் இந்த மாதம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வேலை நிமித்தமான எதிர்பாராத லாங் ஜேர்னி, அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், வேறு மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சர்வீஸில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியர் மட்டும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய வேலையில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி. அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனம். சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு ஸ்மாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணி அதர் ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதிலே நீங்கள் குறிப்பாக ஆன் சைட்டுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணும் அல்லது பிஹெச்டி பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். இந்த மாதம் முழுவதும் கணவன் அல்லது மனைவி உறவு பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக துர்க்கையை வணங்கிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.